வணக்கம். 150 நாடுகளின் கொடிகளை 1 நிமிடம் 11 வினாடிகளில் விரைவாக வாசித்து சாதனை படைத்த பெட்டி செமினார் யுகேஜி மாணவன் தியாஷை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி படித்து வரும் மாஸ்டர் தியாஷ் என்ற மாணவன் கொடிகளை கொண்டு உலக நாடுகளின் பெயர்களை சொல்லும் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாஸ்கர்ராஜ் தலைமையில் நடைபெற்ற சாதனை முயற்சியை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாணவன் தியாஷ் கொடிகளை கொண்டு 150 உலக நாடுகளின் பெயர்களை 1 நிமிடம் 11 வினாடிகள் 47 சென்டி வினாடிகளில் விரைவாகவும் தெளிவாகவும் கூறி சாதனை படைத்தார். இதனையடுத்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன் ஆகியோர் மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகள் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 7 பேர் அடங்கிய மத்திய குழு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய நாளை புதுச்சேரி வருகிறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி புதுவை அருகே கரையை கடந்தது. இந்த புயல் கரையை கடந்த தினத்தில் புதுச்சேரியில் சூறாவளி காற்றுடன் ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், ஜீவா நகர், வெங்கடா நகர், சித்தன்குடி, சாரம், கோவிந்த சாலை, நடேச நகர் உள்ளிட்ட நகர பகுதி முழுவதும் வெள்ளத்தில் தத்தளித்தது. தொடர்ந்து தமிழகத்தில் பெய்த கனமழையால் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றிலும், வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராம பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த மழை வெள்ள பாதிப்பால் புதுச்சேரியில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 4000த்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளன. 10,000 ஹெக்டேர் விளைபயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு மத்திய அரசு 600 கோடி நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். மேலும் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000ம், உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு ரூபாய் 5 லட்சமும், ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 மழை நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் அடங்கிய குழு நாளை 8ஆம் தேதி வருகிறது. இதற்கிடையே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகள் பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் இப்பகுதிகள் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக புதுவை அரசு அறிவித்துள்ளது. கவர்னர் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை வருவாய்த்துறையின் சிறப்பு செயலரும் மாவட்ட ஆட்சியருமான குலத்துங்கன் பிறப்பித்துள்ளார். கனமழை காரணமாக சேதமடைந்த பாலம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி, கடலூர் இடையே போக்குவரத்து தொடங்கியது. பெஞ்சல் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே பாலம் பழுதடைந்தது. பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், பக்தவச்சலம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் மணவெளித்துறையில் உள்ள மோட்டோஸ் மேம்பாலமானது இடிந்து விழுந்த நிலையில் அதை ஒரே நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் ஆகியோருடைய உறுதுணையோடு இந்த மேம்பால பணியானது ஒரே நாளில் முடிக்கப்பட்டு ஒரு 24 மணி நேரம் அதற்கான கிளைப்பதற்கான வேலையை பறவை அதை தாங்கிக் கொண்டு உடனடியாக இன்று காலை 10:30 மணிக்கு மேல் இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்துள்ளோம். பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் எவ்வித போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் அனைத்து மக்களும் பயணிக்கின்ற வகையில் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கின்ற காரணத்தினால்
ஒரே நாளில் இது ஒரு சாதனையாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் இதற்கு ஏற்பாடு செய்து உடனடியாக இந்த மேம்பாலத்திற்கான வழிவகை செய்து கொடுத்ததற்கு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய தொகுதியின் சார்பாக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போக்குவரத்து தொடர்ந்து எவ்வித பயமுமின்றி இனி தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கையொப்பமிட்டு ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். இதையடுத்து திட்டம் குறித்து பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், இந்த திட்டத்தில் அரசு பணியாளர்களுக்கு அளிக்கப்படுகிற பயிற்சியால் அவர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் திறன் மேம்பாட்டை அரசானது நிர்வாகத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதே புதிய நிர்வாக நடைமுறையாகும். ஆகவே அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் இணையதள பயிற்சியில் தங்களை பதிவு செய்து பயிற்சியை நிறைவு செய்வதும் அவசியம். பிரதமர் மோடி நாடு முழுவதும் செயல்படுத்தியுள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டமானது தற்போது புதுச்சேரி ஒன்றியத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ரவிச்சந்திரனை நியமித்து கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக பணியாற்றி வந்த பிரபல அறுவை சிகிச்சை நிபுணரான ஸ்ரீ ராமுலுவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் மருத்துவக் கல்லூரி நோடல் ஆலோசகராக அவருக்கு புதிய பொறுப்பை வழங்கி புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளராக இருந்த செவ்வேல் சுகாதாரத்துறை இயக்குநர் பொறுப்பு பதவியை கவனித்து வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் அப்பதவி இருந்த நிலையில் விமர்சனங்கள் எழுந்தன. நீண்ட நாட்களாக இழுபறி நீடித்தன. இதனிடையே மலேரியா, டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் தீவிரமடைந்த நிலையிலும் தற்போதைய பெஞ்சல் புயல் பாதிப்பின் காரணமாக பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் ஆங்காங்கே நடைபெற்று வரும் நிலையிலும் முக்கிய துறையான சுகாதாரத்துறைக்கு இயக்குநர் நிரப்பப்படாமல் இருந்ததால் சில முக்கிய பணிகளை செய்வதில் தொய்வு இருந்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக டாக்டர் ரவிச்சந்திரன் அதிகாரப்பூர்வமாக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பொது மருத்துவமனையில் கதிர் இயக்கவியல் சிகிச்சை நிபுணரான டாக்டர் ரவிச்சந்திரனுக்கு தற்காலிக பதவி உயர்வு அடிப்படையில் சுகாதாரத்துறை இயக்குநராக இப்பதவி உயர்வானது அளிக்கப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே கோரிமேடு அன்னை தெரேசா பட்டமேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் டீனாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காசநோய் மற்றும் மார்பு நோய்க்கான சிறப்பு நிபுணர் கோவிந்தராஜன் டெபுடேஷன் அடிப்படையில் கோரிமேடு அன்னை தெரேசா பட்டமேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் டீனாக பணியாற்றி வந்தார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநராகவும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கவர்னர் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை சுகாதார செயலகத்தின் சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்துள்ளார். காந்தி சிலையின் தூண்கள் 2இல் விரிசல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விபரீதம் ஏற்படும் முன் தூண்களின் உறுதித்தன்மை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்று கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை. 13 அடி உயரமுள்ள இந்த சிலை ஆசியாவிலே மிகப்பெரிய காந்தி சிலையாக கருதப்படுகிறது. இது பிரபலமான சிற்பி ராய் சௌத்ரியால் வடிவமைக்கப்பட்டது. இந்த சிலை கடந்த 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நிறுவப்பட்டது. காந்தி சிலையை சுற்றி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான 8 தூண்கள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காந்தி சிலை மழை வெயிலில் இருந்து பாதுகாக்க வெண்ணிறத்தில் ராட்சச நிழற்குடையும் 5 சிறிய தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் முன்பக்கத்தில் உள்ள 2 தூண்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் இந்த விரிசல் அதிகரித்து வருவதால் அதனை பார்த்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். காந்தி சிலை சுற்றி நிறைய குழந்தைகள் விளையாடுகின்றனர். விபரீதம் ஏற்படும் முன் தூண்களின் உறுதித்தன்மை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து மஞ்சங்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது கீழ் புத்துப்பட்டு ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள மஞ்சங்குப்பம் மாரியம்மன் கோயில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள அனைவரும் விவசாய கூலிகள் ஆவர்.
புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மஞ்சங்குப்பம் மாரியம்மன் கோயில் தெருவில் இருந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் அன்றிரவு மரக்காணம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் அதிக கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதியான மஞ்சங்குப்பம் கிராமத்திற்குள் பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து வெள்ளம் புகுந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மஞ்சங்குப்பம் பகுதியில் அரசு பள்ளியில் தங்கியிருந்த பொதுமக்களை பார்க்க மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள், எங்கள் கிராமத்தில் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே எங்களுக்கு சாப்பிட உணவு, குடிக்க தண்ணீர், குழந்தைகளுக்கு பால் மட்டும் கொடுத்தால் போதும். மற்றவைகளை மின்சாரம் வந்தவுடன் நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என கூறியுள்ளனர். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, உங்களுக்கு உணவு வழங்க எங்களால் முடியாது. நீங்கள் வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேல் அதிகாரிகளிடம், அமைச்சர்களிடம் கூட கூறுங்கள் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காததற்கு மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிதான் என கூறி அவரை கண்டித்து மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வாசலில் அமர்ந்து பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்பவம் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இஎஸ்ஐ குறைதீர்ப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. எனவே தொழிலாளர்கள், பயனாளிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களுக்கு இஎஸ்ஐ சம்பந்தமுள்ள கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை விரிவாக ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு தக்க ஆவணங்களுடன் மேற்குறிப்பிட்ட முகாமில் பங்கு பெற்று சமர்ப்பிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அக்கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மானிய தொகை பெறும் ஆணையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மானிய தொகை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு 16 நபர்களுக்கு 2 மற்றும் 3ஆம் தவணையாக 12,20,000 வழங்கப்பட்டது. அதே போல 3ஆம் தவணையாக 25 நபர்களுக்கு ரூபாய் 1,10,000 வீதம் 53,90,000 வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புயல் கரையை கடந்து ஒரு வாரம் ஆகியும் சுல்தான்பேட்டை அருகே ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் மழைநீர் வடியாத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் கடந்த வாரம் பெய்த மழைநீர் வடியாமல் இதுவரை உள்ளது என்றும் தற்பொழுது வரை எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என்றும் இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் அங்குள்ள கார் பட்டறையில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளதாகவும் மழைநீரில் கார்கள் இருப்பதால் பழுதடைந்து உள்ளதாகவும் தற்போது வரை 1 கோடி ரூபாய் வரை சேதம் அடைந்துள்ளது. இதனை நாங்கள் எவ்வாறு மீட்க முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு வாரம் ஆகியும் இன்று வரை ஆத்துவாய்க்கால்பேட் பாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அப்பகுதி மக்கள் கூறுகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் விரைவில் தொடங்கப்படவுள்ள மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆய்வு செய்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் சங்கரபரணி ஆற்றங்கரையின் வடகரையில் காசிக்கு வீசம் அதிகம் என்ற பெருமையுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெறுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற ஸ்தலமாகவும் விளங்குவது இத்திருத்தலத்தின் சிறப்பம்சமாகும். இங்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதுடன் அயல் நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இத்திருக்கோவில் ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்குவதால் இத்திருத்தலத்தில் போதிய கட்டமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தொடர்ந்து புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் சுற்றுலாத்துறை பிரசாத் திட்டத்தில் இத்திருத்தலத்தை ஆன்மீக சுற்றுலாவின் கீழ் சேர்த்து அதற்காக மும்பையை சேர்ந்த தனியார் கன்சல்டன்சி நிறுவனத்தை அனுப்பி திட்ட அறிக்கை தயாரிக்க செய்துள்ளது. அந்நிறுவனம் இத்திருத்தலத்திற்கு தேவையான வழிபாட்டு கூடம், சுப காரியங்கள் செய்யும் சமுதாய நலக்கூடம், வணிக வளாகம், படித்துறைக்கு பக்தர்கள் செல்வதற்கான நிழல் மண்டபம், திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக தனித்தனி மண்டபம், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்து அதற்காக ரூபாய் 69 கோடி மதிப்பில் திட்ட அறிக்கை தயாரித்துள்ளது. இந்நிலையில் இன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் மத்திய அரசின் பிரதிநிதிகள் தயாரித்த சுற்றுலா வளர்ச்சிக்கான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்தார். பின்னர் அத்திட்ட அறிக்கையை புதுச்சேரி சுற்றுலாத்துறை மேலாளர் பூபாலன் அவர்களிடம் ஒப்படைத்து இத்திட்டத்தை புதுச்சேரி அரசின் ஒப்புதலுடன் மத்திய அரசுக்கு அனுப்பி பணிகளை வரும் மாசி மாதத்திற்குள் தொடங்கிட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேசன் உட்பட ஒதியம்பட்டு ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் உடனிருந்தனர். நெட்டப்பக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு காவல்துறை சார்பில் நெட்டப்பக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர்வு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம், மடுகரை, சூரமங்கலம், ஏரிப்பாக்கம், பண்டசொழநல்லூர், கல்மண்டபம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி கூறுகையில், பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கான தீர்வு காணப்படும் என்றார். இந்த குறைதீர்வு கூட்டத்தில் திருக்கனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார், நெட்டப்பக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன், திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா, திருப்பூனை உதவி ஆய்வாளர் குமரவேல், காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன், மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேற்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் 11 முதுநிலை எழுத்தர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் தற்போது அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி துறைகளில் உள்ள பணியாளர்களுக்கான பதவி உயர்வும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனை, சட்டத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மீன்துறை, அரசு பள்ளி கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் 11 முதுநிலை எழுத்தர்களை அதே பதவி அந்தஸ்தில் உள்ள வேறு துறைகளுக்கு இடமாற்றி துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். மேலும் இந்திய குடிமைப் பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி குடிமைப் பணியை தேர்வு செய்த 2 பேருக்கு பதவி ஒதுக்கித்தரப்பட்டுள்ளது. அவர்களில் நிவேதிதா என்பவர் புதுச்சேரி வில்லியனூர் வட்டார மேம்பாட்டு அதிகாரியாகவும், சடேந்தர் சிங் என்பவர் முதுநிலை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.